ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா காலைல நடந்த ஷிஃப்ட், இன்னைக்கு நடந்த ஷிஃப்ட் தான் பார்க்குறோம். என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க, அதே டாபிக் தானா, ஏதோ புதுசா எதுவும் வந்திருக்கான்னு பார்த்தோம்னா எதுவுமே வரல. சேம் நேத்து பார்த்த கொஸ்டின்ஸ், நேத்து பார்த்த மாடல் தான். நேத்து வந்து ஹரப்பா சிவிலைசேஷன் பார்த்தேன், இண்டஸ் சிவிலைசேஷன்ல எது லோக்கல் போர்ட் டாக்யார்ட் எங்க இருக்குன்னு அதே மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இன்னைக்கு ரெண்டு அந்த டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் அவங்க கேட்குற டாபிக் ரிப்பீட் ஆகுது. ஸோ பயப்பட வேணாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரீசனிங்ல இருந்து பார்ப்போம். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் சேம் தான். நேற்று கேட்ட மாதிரி தான், சேம் பேட்டர்ன். 29 கண்டிப்பாக போட்டுடலாம். 30 போடுறவங்க ரிப்பீட்டர்ஸ் 30 போடலாம். பிகினராக இருக்கிறவங்கள நான் பேசின வரைக்கும் 26 to 28 போடலாம் ப்ரோ. ரெண்டு கொஷின் மட்டும் எனக்கு அந்த டைரக்ஷன்ஸ் உட்கார வைக்க தெரியல, சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி கேட்ட கொஷின்ஸ் நான் கொஞ்சம் திணறினேன் அப்படின்னாங்க. ரிப்பீட்டர்ஸ் நான் கேட்ட வரைக்கும் ரீசனிங் ஆஸ் யூஷுவல் சேம் தான் ப்ரோ, நோ நியூ கொஸ்டின்ஸ்னாங்க. ஓகே, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டிக்னாமெண்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. தயவு செய்து டிக்னாமெட்ரிக்ல ஃபார்முலா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒன் ஷாட் பார்க்காத பார்த்துக்கோங்க. சைன் 2 தீட்டா, காஸ் 3 தீட்டா, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டேனோட ஐடென்டிட்டிஸ், சீக்கன் ஐடென்டிட்டிஸ், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வர வாய்ப்புதையும் இன்னைக்கு கேட்டிருக்காங்க டிக்னாமெட்ரியில. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து மீன் அண்ட் மீடியன், குரூப் டேட்டா தான் டேபிள் கொடுத்து இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷன் 2லேருந்து 3 கொஸ்டின், 2 ஈஸி, 1 வந்து லென்த்தியாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜாமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பேரலல் லைன் கான்செப்ட் நம்ம ஒன்று பார்த்துருப்போம். டிரான்ஸ்வர்ஸ் லைன், பேரலல் லைன், இந்த கான்செப்ட் வந்துருந்துச்சுனாங்க. சர்க்கிள் வச்சு கேட்டிருந்தாங்க, கார்டு, செக்மெண்ட், இதெல்லாம் நம்ம ஜாமெண்ட்ரி ஒன் ஷாட் வீடியோவில் கவர் பண்ணியிருப்போம். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த அட்வான்ஸ் மேக்ஸில் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. சிலது வந்து அந்த அரித்மெட்டிக் நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும், இந்த சிபி, எம்பி, டிஸ்கவுண்ட், ப்ராஃபிட், இதை வச்சு ஒரு ஃபார்முலா கூட நம்ம எழுதியிருப்போம். எம்பி பை சிபி இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் 100 ப்ளஸ் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாடல் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சிஏ பொறுத்த வரைக்கும் 5% இருக்கிறது 15 or 20 எத்தனையோ பர்சன்டேஜ், இதோடைய டைம் டியூரேஷன் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அது நேற்றும் கேட்ட கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் சேம் அந்த பேரண்ட் வந்து ஒரு டேட் வந்து அவங்க பசங்களுக்கு வந்து 19 இயர்ஸ் அண்ட் 20 இயர்ஸ், நேற்று ஒரு மாடல் சொல்லியிருக்கல 10%ன்னு, இந்த மாடல் ரிப்பீட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க்னு பார்த்தோம்னா டைம் அண்ட் ஒர்க்கில் 2 to 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் 2 கொஸ்டின்ஸ் வந்து மாடரேட்டு, ஒன்று வந்து லென்த்தியாக இருந்திருக்கு கால்குலேட்டிவ், பட் சால்வ் பண்ணலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 27+ இன்னைக்கு பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்குன்னு இருக்காங்க. 3 வந்து டாபிக் கான்செப்ட்லாம் சேம் தான், பட் ஆனால் கால்குலேட்டிவா லென்த்தியாக போச்சுன்னாங்க. பைப்பன் சிஸ்டம் வந்து டைரக்டாகவே ஆன்சர் வர மாதிரி தான் இருந்துச்சு, டைரக்ட் ஆன்சர் தான். ஸோ இதெல்லாம் கிடையாது. மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் சேம் அதே மாதிரி தான், நேற்று கேட்ட மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு சர்க்கிளும் 2Dலேருந்து சர்க்கிளும் 3Dலேருந்து சிலிண்டரும் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் படிக்கும்போது 2D 3D ரெண்டுத்தையும் கவர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து டிஎஸ்ஏவோ ஆர் சிஎஸ்ஏவோ கேட்டிருக்காங்க. ஸோ டிஎஸ்ஏ, சிஎஸ்ஏ. சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சர்க்கிள் வித் ஸ்கொயர் அந்த மாதிரி கான்செப்ட் பார்த்துக்கோங்க. இன் சர்க்கிள், நேற்று இன் சர்க்கிள்லேருந்து கொஸ்டின் வந்துச்சு, நாங்கள் இன் சர்க்கிளோ சர்க்கிளோ, ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 27+ எல்லா ஷிஃப்ட்லையுமே அடிக்கலாம். ஆல்ரெடி நான் ஸ்ட்ராட்டஜி வீடியோன்னு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நேற்று பார்த்த கொஸ்டின்ஸுமே ஈஸி தான். இன்னொரு கொஸ்டின் நேற்று ஒரு பையன் எனக்கு அனுப்பியிருந்தாரு, y-2, அதுக்கப்புறம் இங்கே சம்திங் 4√5 நினைக்கிறேன். இதை கொடுத்துட்டு √y-3 + y-3 இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதை சால்வ் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாடல் கூட அப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல வந்து கொஸ்டின்ஸ் இந்த டைம் ரயில்வேல 2லேருந்து 3 கொஸ்டின் கேட்குறாங்க. 2 to 3 கொஸ்டின்ஸ். இது நீங்கள் வந்து இன்னும் படிக்கலைன்னா பிரபாஸ் மேக்ஸ்னு ஒரு சேனல் இருக்கு, ஆல்ரெடி நான்
3 நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த சேனல்ல நான் பிளேலிஸ்ட்ல வச்சிருப்பேன். அந்த NTPC அஃபிஷியல் மார்க் டெஸ்ட் அந்த வீடியோல. இவரோட சேனல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேக்ஸ் எல்லாமே ஒரு சூப்பரா சொல்லி தருவாரு. இவரோட வீடியோவை பார்த்துக்கோங்க ரிவிஷனுக்கு பிரபாஸ் மேக்ஸ் எல்லா பிளேலிஸ்ட்லையும் பார்த்துக்கோங்க. ஈஸியான அப்ரோச்சில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லி கொடுத்துருப்பாரு. ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 2லேருந்து 3 கொஷின் வருது. தப்பு பண்ணிடாதீங்க. நம்ம சயின்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக சொல்லலாம். சயின்ஸ் மீன்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ், இதை வச்சு நம்ம சொல்லிடலாம். ரூட் ஃபைண்ட் பண்ணுறதை தான் கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் ப்ராஃபிட் இதை பார்த்துக்கோங்க. ஆவரேஜ் ஸ்பீட்லேருந்து ஒரு கொஷின் வந்திருக்கு. ஆவரேஜ் ஸ்பீடு 2s1 s2 டிவைடட் பை s1 plus s2 இந்த ஃபார்முலா வச்சு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஏபிஜிபி இதெல்லாம் கேட்கல. அல்ஜிப்ரால வந்து இதுதான் வந்திருக்கு. நம்பர் சிஸ்டத்துல இருந்து டிவிசிபிலிட்டி ரூல் கேட்டிருக்காங்க. நம்பர் சிஸ்டத்துல இருந்து டிவிசிபிலிட்டி ரூல் இது மட்டும் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எல்சிஎம் HCFல வந்து ஒரு கான்செப்ட் நம்ம பார்த்துருப்போம். பிரைமு கோப்ரைம்னு இந்த கான்செப்ட்லாம் நீ கேட்டிருக்காங்க. ஓகே, எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இப்போ ஜிஏ பொறுத்த வரைக்கும் நேற்று தேர்ட் ஷிஃப்ட்ல டிசம்பர்ல இருந்து 3 கொஸ்டின் வந்துச்சுனாங்க. 2025 டிசம்பர்ல இருந்து இன்னைக்கு ஜிஏல கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை 8ல இருந்து 10 கொஸ்டின். இது சாலிடா எல்லா ஷிஃப்ட்டுக்கும் ரிப்பீட் ஆகுதுதான். இதே பேட்டர்ன் தான். டிசம்பர் 2025ல இருந்து பிப்ரவரி 2025ல இருந்து டிசம்பர் 2025ல தான் கொஸ்டின் அதிகமா வந்திருக்கு. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல இருந்து தான் கொஸ்டின் அதிகமா கேட்டிருக்காங்க இன்னைக்கும். நேற்று சொன்ன மாதிரி அனலைசிஸ்ல ஆர்டிக்கல், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டி, டிபிஎஸ்பி பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். இன்னைக்கு டிபிஎஸ்ல வந்து அதே 39 ஆர்டிக்கல், நேற்று 39D கேட்டிருக்காங்க, இன்னைக்கு 39 கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஐபிசி அரப்பான்ல இருந்து ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி 2 கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் ரெவால்ட் இதெல்லாம் ஃபர்ஸ்டே படிங்கன்னு சொல்லியிருந்தேன். 1857 இதுல இருந்து 2 கொஸ்டின்ஸ். ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் 5 to 6 கொஸ்டின்ஸ் இன்னைக்கு வந்திருக்கு. எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக சொல்லலை. அவங்க செக்டார் மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. செக்டார்லேருந்து ஒரு கொஷின் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பட்ஜெட் ரிலேட்டடாக ஒரு கொஷின் வந்துருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மேஜராக நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் ஆஸ் யூஷுவல் சேம் தான். அடாபு, அதுக்கப்புறம் ஓஎஸ் என்னென்ன ஓஎஸ் இருக்கு, விண்டோஸு, மேக்கு, அதுக்கப்புறம் லினக்ஸ். அதுக்கப்புறம் நம்ம விண்டோஸ்ன்னு பார்த்தோம்னா விண்டோஸோடைய ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா பிபிடி, பவர் பாயிண்ட்டு, வேர்டு, அதுக்கப்புறம் எம்எஸ் ஆஃபீஸ் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். இதெல்லாம் அடாப்ல இருந்து கொஷின் வருது. அடாப்ல வந்து என்னென்ன இருக்கு, ஃபோட்டோஷாப்லாம் அடாப் தான். அதே மாதிரி இல்லுஸ்ட்ரேட்டர்னுவாங்க, அதுவும் அடாப் தான். ஃபைல்ஸ் என்ன மாதிரி சேவ் ஆகும், டாட் ஏஐனா என்ன, டாட் ஏஐன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபைல் ஃபார் இல்லுஸ்ட்ரேட்டர்னு ஒரு கிராஃபிக்ஸ் டூல் இருக்கு. இது வந்து அடாபோடது. அதோடைய ஃபைல் வந்து டாட் ஏஐ தான் நம்ம சேவ் பண்ணுவோம். ஸோ கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ல இருந்து நீ கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 4 to 5 கொஸ்டின்ஸ். வேற நம்ம சயின்ஸ்ல இருந்து பார்த்தோம்னா பிசிக்ஸ்ல இருந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. கெமிஸ்ட்ரியில நேற்று கேட்ட அட்டாமிக் தியரில இருந்து தான் கொஸ்டின் இன்னைக்கு வந்துருச்சுன்னாங்க. பயாலஜில 2 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் பிளான்ட் அனாட்டமி நம்ம படிச்சிருப்போம். சைலம், ஃப்ளோயம் இதே கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னாங்க. ஸோ மேக்ஸிமம் இன்னைக்கு ஓவரால் குட் அட்டம்ப்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா 75+. என்கிட்ட சொன்னவங்க பார்த்தீங்கன்னா 82 போட்டிருக்கேன்னாங்க. அவங்க வந்து 2 years படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் 70+ போட்டிருக்கலாம். பிகினராக இருந்தால் குட் அட்டம்ப்ட் பார்த்தா 75+, நல்ல அட்டம்ப்ட் தான் இந்த ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும். ஈஸி டு மாடரேட். ஸோ அதனால் நீங்கள் நிறைய அனலைசஸ் வீடியோ பார்க்காதீங்க, ரிவ்யூ வீடியோ பார்க்காதீங்க. சேம் நேற்று கேட்ட டாபிக்ஸில் தான் இன்றைக்கும் கொஷின் அதிகமாக வந்திருக்கு. ஸோ இந்த டாபிக்ஸை நல்லா கவர் பண்ணிக்கோங்க. நானும் 20 எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் சொல்லிட்டு இன்னைக்கு போட்டிருக்கேன். இதே மாதிரி நான் இன்னைக்கு வர கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ணி நாளைக்கு போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய அனலைசிஸ் வீடியோ பார்க்காதீங்க, ரிவ்யூ பார்க்காதீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா அடுத்து இந்த டாபிக் தான் நாளைக்கும் வரப்போகுது. ஸோ நானே இன்னைக்கோட இந்த ரிவ்யூ வீடியோ நானே ஸ்டாப் பண்ணிடுவேன். வேற ஏதாச்சும் நியூ கொஸ்டின்ஸ் வந்தால் மட்டும் நான் டெலிகிராமில் ஆட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க.